Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வேல்முருகன் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங் எபிசோடு தான். முதலமைச்சரே எழுந்து வேல்முருகனை கண்டித்த விதம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அதில் எடுத்த உடனேயே ஒரு தண்ணி ஊற்றுற நிகழ்வு நடந்தது. எப்படின்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் எல்லா டெசிஷனையும் ராமதாஸ் எடுக்கிறதே இல்லை. டெசிஷன் மேக்கிங் ஃபுல்லாக அன்புமணி கையில் தான் இருக்குது. வேல்முருகனையும் விசிகாவையும் கழட்டி விட்டுட்டு பாமகவை எப்படி இன்டேக் பண்ணிப்பாங்க? தேமுதிக உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சசிகலா பிஜேபி ஆதரவு, எஸ்பி வேலுமணி மாதிரி ஆட்கள் பிஜேபிக்கு ஆதரவு, செங்கோட்டையன் பிஜேபிக்கு ஆதரவு, எல்லாமே ஒட்டுமொத்த அதிமுகவும் பாஜக ஆதரவாக நிற்கும்போது எடப்பாடி மட்டும் பாஜக ஆதரவு நிலைக்கு வெளிப்படையாக போக மாட்டார். சசிகலா பொதுச் செயலாளராக வராங்களா, இல்லை அவைத் தலைவராக வராங்களா, செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் எஸ்பி வேலுமணி. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது மாதிரி ஓபிஎஸ் சசிகலா இவங்களெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க போகிறோன்னு சொல்கிறது ஊடகங்களோட கற்பனை, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. செங்கோட்டையனை நீக்க வாய்ப்பு இருக்கா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் சார். வணக்கம். வணக்கம் சார். திமுக கூட்டணி வலுவாக தான் இருக்குது அப்படின்னு பல காலமாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் சட்டமன்றத்தில் நடந்த சில சம்பவங்கள், அதன் நீட்சியாக வேல்முருகன் வெளியே போகிறாரு, பாமக உள்ள வர போகுதுங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இப்போ வர தொடங்கியிருக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது விசிகாவுக்கு செக் பாயிண்ட் வைக்கிற விதமாக இருக்குது. பாஜக இருக்கிற கூட்டணியில் விசிகா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு வர நிலையில் இது இப்போ திமுக கூட்டணியில் ஒரு புயலை கிளப்பி இருக்கு. பின்னணியில் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? வேல்முருகன் எபிசோடு உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங் எபிசோடு தான். அவர் சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்ட விதம், முதலமைச்சரே எழுந்து வேல்முருகனை கண்டித்த விதம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அதில் எடுத்த உடனேயே ஒரு தண்ணி ஊற்றுற நிகழ்வு நடந்தது. எப்படின்னா, சேகர் பாபுவை கேட்குறாங்க, நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்ததை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் மேலே தான் குற்றச்சாட்டு சொல்கிறாரு வேல்முருகன் அப்படின்னு. இப்போ அவர் கேட்ட காரிக்கெலாம் சொல்கிறார், சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, சட்டமன்றத்தில் நடந்தது தான் அப்படின்ற அடிப்படையில் அந்த விஷயங்கள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் வேல்முருகன் போயிட்டு கோவி செய்யன் அப்படின்னு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்கிறார் வேல்முருகன். ஏன்னா கடலூருக்கு முதல்வர் வந்தப்போ இவர் கேட்ட கோரிக்கையான, இவர் முன்னாடி பல கோரிக்கைகளை வச்சுருந்தார். எங்கள் தொகுதிக்கு இதெல்லாம் பண்ண முடியல, பண்ணலை போல, அமைச்சர்களை சந்தித்தா பார்த்தா பேச முடியல, பலர் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தார். அந்த கோரிக்கையில் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை அந்த பண்ருட்டி தொகுதிக்கு கல்லூரி தேவை அப்படின்றது. அங்கே ஒரு கலைக்கல்லூரியை அலாட் பண்ணி முதல்வர் உத்தரவு போட்டார். அந்த உத்தரவு செயல்படுற விதம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால் போயிட்டு கோவி செய்யனை பார்த்து வேல்முருகன் பேசிட்டு வர்றார். அப்போது வேல்முருகனுக்கும் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் நடைபெற்ற ஒரு தமிழ் தொடர்பான ஒரு கோரிக்கை, அது அதிமுக சரியாக கவனிக்கலை, அந்த விஷயங்களை கவனிக்கலை அப்படின்றது வேல்முருகனுடைய கன்டென்ஷன். ஆனால் திமுக அதை சரியாக கவனிச்சிருக்கு அப்படின்றதோட நிற்காமல் அவருடைய தொகுதி சம்பந்தமான கோரிக்கைகளையும் கவனிக்குது அப்படின்ற அடிப்படையில் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் சண்டை போகிறாரு. ஆனால் அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் அவருக்கு இல்லை. விசிகாவும் ஆட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. விசிகா மட்டும் இல்லை, சிபிஎம்மும் விமர்சனம் பண்ணுறாங்க. சிபிஎம் பல பிரச்சனைகளில் காவல்துறையோட, சாம்சங் உட்பட பல பிரச்சனைகளில் காவல்துறையோடையே அவங்க மோதல் போக்கை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இது எல்லாமே நடக்குது. ஆனால் விசிகாவை அவுட் பண்ணிவிட்டு பாமகவை இன் பண்ணுற அளவுக்கான நிலவரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பாமகவுடைய தலைவர் ராமதாஸே அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணும்போது போன பார்லிமெண்ட்டு தேர்தலில் அன்புமணி ஓவர் நைட் எடுத்துகிட்டு போயிட்டு பாஜக முகாமில் சேர்த்து விட்டு வந்தார் பாமகவை பொறுத்த வரைக்கும் எல்லா டெசிஷனையும் ராமதாஸ் எடுக்கிறதே இல்லை. ராமதாஸ் மரியாதைக்குரிய தலைவர், அவ்வளவுதான். ஆனால் டெசிஷன் மேக்கிங் ஃபுல்லாக அன்புமணி கையில் தான் இருக்குது.
அன்புமணிக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஒன்று இந்தூரில் இருக்குது. அந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வழக்கில் எந்த மூமெண்ட்டு நடந்தாலும் அது வந்து அன்புமணிக்கு எதிரான மூமெண்ட்டாக போயிடுன்றதுனால அன்புமணி வந்து பாஜக கூட்டணியை விட்டு வரவே இல்லை. அவருக்கு அதுதான் அவருடைய டைப் கேஸ் வந்து அதுதான். அதில் அவர் பைண்டாகி அவர் அங்கேயே இருக்கார். இன்னொன்று, சாதிவார இடஒதுக்கீடு வந்து விடுதலை சிறுத்தைகளும் கேட்குறாங்க, வேல்முருகனும் கேட்குறாரு, பாமகவும் கேட்குது. சாதிவார இடஒதுக்கீடு வந்து மக்கள் தொகை இடஒதுக்கீடோட சேர்ந்து தான் பண்ணணுன்றது தான் மாநில அரசோட நிலை. அதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு பாமகவும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டு வந்த 10.5% இடஒதுக்கீடு அடிபட்டு போயிடுச்சு கோர்ட்டில். அதை திரும்ப ரினியூவல் பண்ணோன்னா அதையும் சென்சஸ் அடிப்படையில் தான் பண்ணணும். ஒரு டேட்டா பேக்ரவுண்டோடு தான் அந்த இடஒதுக்கீடை வந்து கொண்டு வரணுன்றது தான் திமுகவுடைய நிலை. இந்த ரெண்டு நிலையிலையும் வந்து திமுகவுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ இந்த ரெண்டு நிலையிலையும் காம்ப்ரமைஸ் இல்லாதப்போ விசிகா சொல்லியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லியும் இந்த டிமாண்டுகளை வந்து ஏற்றுக்கொள்ளாத திமுக, பாமக வந்து இந்த டிமாண்டை தான் முன் வச்சு பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு போகிறதுக்கு முன் வராங்க. எப்படி பாமகவை இன்டேக் பண்ணிப்பாங்க? ஸோ வேல்முருகன் அவுட்டு அப்படின்றதும் இல்லை, பாமக இன் என்பதும் இல்லை, திமுக கூட்டணியில் குழப்பம் அப்படின்றது இல்லை. இதில் சார், இப்போ சமீபத்தில் வேல்முருகனுக்கும் அமைச்சர் சேகர்பாபுக்கும் இடையிலான வாக்குவாதம் ஒரு பக்கம். அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா, அவர் போகிறதுங்கிறத அவர் முடிவு எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு தரப்பில் அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு முதல்வர் பேசுனது, இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் இந்த யூகங்கள் எழுந்ததாக சொல்லப்படுது சார். ஆமாம், இந்த யூகங்கள் வந்து அது அடிப்படையில் தான் எழுந்தது. வேல்முருகன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் உறுப்பினராக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க இந்த கூட்டணி சார்பான செயல்பாடுகள் தான் இருக்குது. ஏற்கனவே அவர் பலமுறை அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனாலும் அப்பவும் வந்து அவர் கூட்டணியை விட்டு வெளியில் போகலை. ஸோ அதிக பிரசங்கித்தனமான செயல்பாடு அப்படின்றது வந்து ஒரு விமர்சனம், அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். இது வந்து கூட்டணி குழப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இந்த செய்திகளை பரப்புறது மூலமாக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இன்னும் பாமக வந்து பாஜகவோட பைண்டிங்கில் தான் கம்ப்ளீட்டாக இருக்காங்க. அவங்க அதிமுக பைண்டிங்க்கே போகல, கூட்டணிக்கே அவங்க போகல. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து எப்படி திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க இன்டேக் ஆவாங்க? அது எப்படி இவங்க வந்து விசிகாவை கழட்டி விட்டுட்டு பாமகவையும் வேல்முருகனையும் விசிகாவையும் கழட்டி விட்டுட்டு பாமகவை எப்படி இன்டேக் பண்ணிப்பாங்க? அப்போ இது ஒரு முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு செய்தியாக தான் நமக்கு தெரியுது. இதில் இன்னொரு விஷயமும் அந்த செய்தியில் சொல்லப்படுது, தேமுதிக உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதே சார். கண்டிப்பாக தேமுதிக தான் வந்து இப்போது ஒரு அடிஷ்னல், எப்படி அதிமுக வாக்காளர்கள்லாம் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் திமுகவுக்கு வாக்களித்தார்களோ, அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தேமுதிக வந்து தேமுதிகவும் அதிமுகவும் உடன்பாடு வைக்கும் பொழுதே வந்து முழுக்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் உடன்பாடு. அது கிட்டத்தட்ட எழுதப்பட்ட உடன்பாடு, ஆனால் அதில் யாரும் கையெழுத்து போடல. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி வந்து அவங்க அலுவலகத்துக்கே போகிறாரு, தேமுதிக அலுவலகத்துக்கே போகிறாரு. அப்போது வந்து புகழேந்தின்னு ஒருத்தர் பெங்களூர்கார், அவர் தான் கூட இருக்கார் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போவுமே இந்த அக்ரிமெண்ட் இருந்தது, ராஜ்யசபா உறுப்பினர் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கின பாமக தான் வந்து பாஜக பக்கம் போயிடுச்சு. அதனால் இந்த முறை பாமக வராத பாமகவுக்கு பதிலாக வந்த தேமுதிகவுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடக்கூடிய விஷயம். ஆனால் டெக்னிக்கலாக எடப்பாடி அப்போவுமே என்ன பண்ணார்னா, அந்த கையெழுத்து போடுறத வந்து டிவி லைவ் டெலிகாஸ்டில் இருக்குது, அதில் வந்து கையெழுத்து போடுறத வந்து லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டார். இப்போ பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கே தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரோன்னு நாங்கள் எங்கே சொன்னோம்? நாங்கள் சொல்லவே இல்லையே. அதனால வந்து தேமுதிகவுக்கு அந்த எந்த அக்ரிமெண்ட்டும் போடல அப்படின்றாங்க. ஸோ இப்போ தேமுதிக வந்து நடுத்தரில் விட்டுட்டாங்க.
இப்போ பாமக வந்து பாமகவும் வந்து அதிமுக முகாமில் வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது 2 ராஜ்யசபா சீட் இருக்குது. அதில் வந்து ரெண்டுத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அதிமுக கிட்ட ஸ்ட்ரென்த்து கிடையாது. அவங்க வந்து ஓபிஎஸ் கிட்ட போன 4, அப்புறம் பாமக, பாஜக எல்லாரையும் சேர்த்தா தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வரும். அப்போது அன்புமணி ராமதாஸ் வேட்பாளரானால் ஆட்டோமேட்டிக்காக பாமக ஸ்ட்ரென்த்து வந்துடும். ஒருவேளை வேட்பாளரானால் பாமக, பாஜக, ஓபிஎஸ், அதிமுக எல்லா ஸ்ட்ரென்த்தும் வந்துடும். இதுதான் வந்து ராஜ்யசபா தேர்தல் கணக்கு. ஸோ இந்த கணக்கில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் தேமுதிகவை இவங்க நிற்க வச்சாங்கன்னா ஒரு போட்டி ஏற்படக்கூடிய சூழல். அதாவது திமுக 4 பேரை நிறுத்திட்டா பிரச்சனை இல்லை. திமுக 5 உறுப்பினர்களை போட்டால் போட்டி. மொத்தம் இருக்கிறது 6 உறுப்பினர்கள் தான். 7 பேர்னு வரும்போது ஒரு உறுப்பினர் போட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டி வந்ததுன்னா தேமுதிகவை காப்பாற்ற முடியாதுன்றதுனால தான் எடப்பாடி இப்படி சொல்கிறாரு. ஸோ இது வந்து தேமுதிகவுக்கு ஒரு பெரிய நெருடல். அதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தேமுதிக பிரேமலதா பிறந்தநாள் வந்தப்போ எடப்பாடி வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லியிருப்பார், பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருப்பார். தேமுதிக இன்டர்ன் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியோட போகிறோமோ அந்த கூட்டணி தான் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு தேமுதிக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2த்துக்குமான நெருடல் இருக்குது. தேமுதிகவுக்கு 2லேருந்து 2.5% மேலே ஓட்டு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க ஒரே கட்சி தேமுதிக தான். எஸ்டிபிஐ அதுக்கப்புறம் தேமுதிக தான் இருக்குது. மற்றதெல்லாம் உதிரி கட்சிகள் தான் இருக்குது. இவங்களில் முக்கியமான கட்சி தேமுதிக. அதுவே இப்போ வெளியில் வரும். வெளியில் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அது ராஜ்யசபா சீட்லாம் இப்போ தரமாட்டாங்க. இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்னை ஏமாத்தினவனுக்கு பதிலாக நான் வந்து போட்டியை ஏற்படுத்துகிறேன். தேமுதிகவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை காட்டுறேன். கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அப்படின்ற அடிப்படையில் தேமுதிக வெளியில் வந்து திமுக கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. உண்மை என்னென்னா அதிமுக கூட்டணி தான் கலகலத்து இருக்குது. ரைட்டுங்களா? திமுக கூட்டணி கலகலத்து இருக்கிறதா செய்தி. இது உண்மைக்கு நேர்மாறான செய்தியாக இருக்குது. ஆனால் இது பிரேமலதா விஜயகாந்த் எங்கேயுமே பெரிய அளவில் அதிருப்தியை வெளிப்படுத்தலை. ஒரு முறை ட்வீட் போட்டாங்க, அதை உடனே டிலீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படின்னு அழுத்தமாக தானே சார் சொல்லிட்டு வராங்க. இதில் இந்த சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான இடம் எங்கே? அழுத்தமாக தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தானே. அவங்க அதிருப்தி வெளிப்படுத்தலை. தேர்தலுக்கு இன்னும் 1 இயர் காலகட்டம் இருக்குது. ரைட்டுங்களா? சும்மா சட்டமன்றத்தில் நடந்த ஒரு உரையாடலுக்கே வேல்முருகன் வந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்லும்பொழுது ராஜ்யசபா சீட்டு வந்து கேட்டபடி கொடுக்கல அப்படின்ற ஒரு முரண்பாட்டுக்கு வந்து தேமுதிக சைட்லேருந்து என்ன பதில் இருக்குது? எங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு பிரேமலதா எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அது சொல்லல. நிர்வாகிகளை அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்கலாம் செய்தி வெளியானுச்சு. இது தொடர்பாக பேச வேண்டாம் அப்படின்னு. அப்போ அமைதியாக இருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். பிரச்சனை இருக்கிறதுனால தானே அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனை என்பது இருக்குது அங்கே. இதில் இன்னொரு தேமுதிக நிர்வாகி ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப துணை முதல்வர் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், அதனால் அதை பற்றி யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. துணை முதல்வருங்கிறது திமுகவோட உடனான பேச்சுவார்த்தையில் அந்த பேச்சு வருதா அல்லது அதிமுகலேயே அதை பற்றி பேசப்படுதா? அது தெரியல. அவர் துணை முதல்வர்னா அதிமுக சைட்லேருந்து தான் பேச. இப்போ அதிமுகவில் முழுக்கவே அவங்க வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையற்று இருக்காங்க. பாஜகவோட கூட்டணின்றாங்க. கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் உறுதி செய்யப்படலை. ரைட்டா? அடுத்து ராஜ்யசபா தேர்தலில் எப்படி வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க, எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றது உறுதி செய்யப்படல. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி உறுதி செய்யப்படல. அந்த கூட்டணி உறுதி செய்யப்படாதனால தான் பாஜகவோட மாநில தலைவர் யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நீடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ 30ஆம் தேதி பிரதமர் வந்து ஆர்எஸ்எஸ் காரியாலயத்துக்கு போகிறாரு. இது வரைக்கும் போனதில்லை. ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமருக்கும் இடையே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருந்ததை முடிவு கட்டுறதுக்கு அவர் போகிறாரு. அப்போது அங்கே வந்து பாஜகவுடைய தேசிய தலைவரை தீர்மானிக்கிறதுக்கான விஷயம் என்பது நடக்கும். அந்த நெகோசியேஷன் தான் நடக்கும். இப்படி பாஜக ரொம்ப கீனாக இருக்கிற விஷயம் அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம். அதை வந்து
இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து பிஜேபி ஆதரவு, டிடிவிஓ பிஜேபி ஆதரவு, சசிகலா பிஜேபி ஆதரவு, எஸ்பி வேலுமணி மாதிரி ஆட்கள் பிஜேபிக்கு ஆதரவு, செங்கோட்டையன் பிஜேபிக்கு ஆதரவு, நரேந்திர மோடி தான் பெரிய நல்ல பிரைம் மினிஸ்டர்னு அவரே பேசுகிறாரு. எல்லாமே ஒட்டுமொத்த அதிமுகவும் பாஜக ஆதரவாக நிற்கும்போது எடப்பாடி மட்டும் பாஜக ஆதரவு நிலைக்கு வெளிப்படையாக போக மாட்டுறாரு. கூட்டணி அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல டைம்லி வந்து நீங்கள் சொன்னாதான் பல விஷயங்கள் வந்து நடக்கும். தொண்டர்கள் ஃபார்ம் ஆவாங்க. அதிமுகக்குள்ள சசிகலாவை, ஓபிஎஸ்ஐ இவங்களெல்லாம் இணைக்கிற வைபவம் என்பது பெண்டிங் இருக்குது. அது முதல்ல நடக்கணும். அதுக்கப்புறம் யார் முதல்வர் வேட்பாளர், இவர்கள்லாம் இணைஞ்சப்புறம் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது வரணும். சசிகலா வந்து பொதுச் செயலாளராக வராங்களா இல்லை அவைத்தலைவராக வராங்களா, செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் எஸ்பி வேலுமணி, இப்படி ஒரு நரேஷன் என்பது அங்கே இருக்குது. ஸோ இந்த நரேஷன் எல்லாம் சேர்த்து அதுக்கான முடிவு வந்து கூட்டணியை ஒட்டி தான் அமையும். ஸோ கூட்டணியை பற்றி முடிவு பண்ணாமல் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது முழுக்க முடிவு பண்ணாத ஒரு கூட்டணியாகவே போயிட்டுருக்கு. இந்த கூட்டணிக்குள்ளே உள்ளே வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் துணை முதல்வர் தருவோம், இது தருவோம் அப்படின்றது வந்து எடப்பாடியுடைய கன்டென்ஷன். அது வந்து விஜயோட கன்டென்ஷனும் அதுதான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய கன்டென்ஷனும் அது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுன்னா எப்படி வரும்னா, என்டிஏ தான் யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதை சொல்ல மாட்டோம். என்டிஏ கூட்டணி போட்டி போடும். ஜெயிக்கும் போது யார் முதல்வன்றதை டிசைட் பண்ணுவோம். இப்போது ஷிண்டேவா நம்ம தேவேந்திர பட்னவிஸான்னு வரும்போது தேவேந்திர பட்னவிஸை முன்னாடி கொண்டு வந்த மாதிரி அந்த துணை முதல்வர் அந்த கேட்டகரிக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து அதிமுக முகாமில் நடக்குது. திமுக முகாமில் அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே இதில் இருக்கிற கட்சிகளை டாக்டாக வச்சுக்கிட்டு கூட்டணியை கொண்டு போனால் பரவாயில்ல அப்படின்றது தான் இருக்கே தவிர, தேமுதிக வந்து ஒரு ஆஸ்திரேலியேஷனில் இருக்கிறதுனால, ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வரும். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது மாதிரி ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க போகிறோன்னு சொல்கிறது ஊடகங்களோட கற்பனை, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை, எதிர்காலத்திலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. சரி, அவர் உறுதியாக சொல்லலாம். செங்கோட்டையனை நீக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. எஸ்பி வேலுமணி வந்து பாஜக காரங்களெல்லாம் கூட்டின்னு வந்து கல்யாணத்தில் அலங்கரித்தார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் சேர்க்க வாய்ப்பு இல்லை. ரைட்டு. இது வரைக்கும் எத்தனை மாவட்ட செயலாளராக எடப்பாடி நீக்கியிருக்கார்? ஒரு மாவட்ட செயலாளராக இல்லை. ஒரு தலவாய் சுந்தரத்தை நீக்கியிருக்காரு, விஜயகுமார்னு ஒருத்தரை நீக்கியிருக்காரு. இந்த 2 பேரை தவிர வேறு யாரையுமே நீக்கினதே கிடையாது. இப்போ நீக்கிறதுக்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லை, மறுபடியும் சேர்த்துட்டாங்க. நீக்கிறதுக்கே அதிகாரம் இல்லை, உங்களுக்கு எப்படி சேர்க்கறதுக்கு அதிகாரம்? இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? முழுக்க சந்திரமுகியாக மாறிய கங்காவை பாருன்ற மாதிரி முழுக்க பாஜகவாக மாறி நிற்கிற அதிமுக. அதிமுகவுடைய டோட்டல் கண்ட்ரோல் வந்து பிஜேபி கையில் தான் இருக்குது. அந்த கண்ட்ரோல் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி. இல்லை சார், இவங்க வந்து ரொம்ப வலுவான தலைவராக எடப்பாடி மாறிட்டார். பாஜக அழுத்தம் கொடுக்குறதா சொல்கிறீங்க. ஆனாலும் இன்னைய வரைக்கும் ஓபிஎஸ் சசிகலா இணைவில் ஒரு எந்த விதமான ஒரு முன்னகர்வையும் ஒரு முன்வைக்கவே இல்லை. இதையெல்லாம் ஊடகங்கள் வேறு மாதிரி பேசுதுங்கிற மாதிரி. அதுதானே நீங்கள் ரெட்டை இலை விஷயத்தில் இப்போ மறுபடியும் அப்பீலுக்கு போயிருக்காரு. ஏன் அப்பீலுக்கு போகிறாரு? ரெட்டை இலை விஷயத்தில் வந்து தேர்தல் கமிஷன் தீர்மானிப்பதற்கு தடை விதிக்க கோரி அவர் போகிறாரு. தேர்தல் கமிஷன் தீர்மானிக்கிற நிலைக்கு வந்து ஹைகோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு மூலமாக தான் அவர் போகிறார். அந்த நிலைக்கு வந்து இருக்கக்கூடிய நிலவரத்தை பாஜக கையில் எடுத்துட்டு அதிமுகவை ஹேண்டில் பண்ணிடும், ரெட்டை இலையை முடக்கி வச்சுட்டு மிரட்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால தான் இவர் ரெட்டை இலைக்கு ரெட்டை இலை விஷயத்தை வந்து தேர்தல் கமிஷன் விசாரிக்கக்கூடிய நிலைக்கு தடை கோரி போகிறார். ஸோ இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் கேம் பிளேட் பை பிஜேபி. இப்படி இருக்கும்பொழுது இவர் யார் சேர்த்துக்கிறதுக்கு? நீங்கள் ஓனரே இல்லையா சார் வீட்டுக்கு? நீங்கள் என்ன லாட்ஜுக்கு மேனேஜரே கிடையாது, நீங்களும் ஒரு டெனண்ட்டு தான், ரைட்டா? நீங்கள் யார் அந்த லாட்ஜுக்குள்ளே இன்னொருத்தரை சேர்த்துக்காததுக்கு? உங்கள் கையில் கட்சியே கிடையாது. இதுதான் உண்மையான அதிமுகவுடைய நிலைமை. ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு நிதானமாகவும் ஆழமாகவும் கருத்து பதிவிட்டீங்க. நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.